சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் பியூஷ் சேத்தியா பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறையில் பியூஷ் சேத்தியாவை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மக்கள் அமைப்பு மூலம் மக்களை ஒருங்கிணைத்து பல்வேறு சேவைகளை செய்து வருபவர் பியூஷ் சேத்தியா. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள மூக்கநேரியை தன்னார்வலர்களின் நிதி பங்களிப்புடன் தூர்வாரி பல நீர்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டாக மாற்றினார். தொடர்ச்சியாக அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி, சத்திரம், தெப்பக்குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை மேம்படுத்தி சேலம் மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தினார். சாலையோர மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து தனி ஒரு நபராக களம் கண்டு வெற்றி பெற்றார். இந்த சூழலில் கடந்த 8ஆம் தேதி முள்ளுவாடி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது சேலம் மத்திய சிறையில் உள்ள பியூஷ் சேத்தியாவை போலீசார் கடுமையாக தாக்கியதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நீதி விசாரணை கோர இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். என்னை லாக்அப் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லாக்அப் பண்ணக்குள்ளேயே வக்கீல் அறையில் மனு பார்க்குற அறையில் இந்த அறையில் தான் என்னை அடித்தாங்க. 30 போலீஸு, அதாவது ஜெயில் சூப்பரண்டு தலைமையில் 30 போலீஸ் அடையாளம் போட்டு கையை கட்டிலாம் போட்டு அடிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டே கேளுங்கன்றாரு. ஏன் எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல. நான் கேட்கட்டவா சூப்பண்ட, ஐயோ வேணாம், நான் நைட்டு வீட்டில் இருக்கணும், என்னை என்ன பண்ண தெரியல. தனி அறையில் வர அடைச்சி வச்சுருக்காங்க, இருட்டறையில் போட்டிருக்காங்க. இருட்டறையில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துருக்காங்க. மெரிட்டிட்டே ஃபோனில் நிறைய டைம் மிரட்டுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி. ஆனால் இப்போது அடிக்கிறதுக்கு பிரச்சனை முதல் டைம் தான் வந்திருக்கு. இப்படின்னா பார்க்கவே கிடையாது. இங்கே பேசினா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் நின்றுட்டு பேசுங்க, அது மாதிரி எப்போவுமே ஜெயிலில் பார்க்க கிடையாது. இது முதல் டைம் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அடிக்கிறாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுதான் இருக்கு, ஜெயிலில் வச்சுட்டு அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சமூக ஆர்வலர் பியூஷ் சேத்தியாவுடன் சேர்த்து 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் மற்ற 2 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் பியூஷ் மீது மட்டும் பிணையில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயிலில் இருந்தால் அது டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெயில் பர்சனல்ஸ் தான், ஜெயிலர் தான். இப்போ அது இருந்தால் ஏதோ போலீஸ் யார் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஜெயில் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் டார்ச்சர் இன்ஃப்ளிக்ட் பண்ணியிருக்காங்க பியூஷ் கிட்ட. அவன் இந்த மாதிரி சொல்கிற ஆளே இல்லை. நான் என் தம்பி அழுதது பார்த்ததே இல்லை. மக்களின் நலன் காக்கவும் நீர் ஆதாரங்களை பெருக்கும் நோக்கிலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி தன் வாழ்வை சமூக மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்த சமூக ஆர்வலர் பியூஷ் சேத்தியாவின் கைது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ்.